எனக்கு ஒன்னும் இல்லப்பா, கொஞ்சம் களைப்பா இருக்கு, அவ்வளவுதான். காலையில சரியாயிடும், நீங்க கவலைப்படாதீங்க. காலையில உன் உடம்பு சரியாயிடும். ஆனா இந்த பிரச்சனை எப்படி சரியாகும் பார்வதி? நான் பார்ட்டில உன்கிட்ட சொன்னேன் இல்ல, பெரிய தம்பி பக்கத்துல நிக்காதேன்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியா நீ? நான் இவங்கிட்டையும் சொன்னேன், நம்ம தகுதியை மீறி மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டா அப்புறம் வீணா அவஸ்தைப்படணும்னு. இப்ப என்னாச்சு? நான் சொன்னது மாதிரியே நடந்துருச்சுல்ல? தூக்குனாங்குருவியா பிறந்துட்டா மரக்கிளைகள்ல தான் கூடு கட்டணும். பருந்து மாதிரி மர உச்சியில கூடு கட்டிக்கிட்டா அடிக்கிற காத்துல ரெக்க பிச்சுக்கிட்டு போயிடும். ஏதோ பெரிய தம்பி கண்ணுல பட்டதுனால நீ இப்ப உயிரோட இருக்க. இல்லைனா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே வனஜாமா உன் மேல கொலவரியோட தான் இருக்காங்க. இப்ப அவங்களோட மித்ராமாவும் சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேராலையும் மறுபடியும் உன் உயிருக்கு ஆபத்து வராதுன்னு என்ன நிச்சயம்? அவங்க கோபத்துக்கு ஆளாகாம இருக்கணும்னா, அவங்க கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்திக்கணும்னா நீ பெரிய தம்பி கிட்ட இருந்து விலகி இருக்கணும். பெரிய தம்பியே உன்னை நெருங்கி வந்தாலும் நீ விலகி நிக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன், ஆதிக்கடவுர் பரம்பரைக்கே நல்லது. நான் சொன்னதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது உன் தகுதியை புரிஞ்சு நடந்துக்கோ. பெரியயா விட்டு விலகி இருந்தாதான் என் உயிரை காப்பாத்திக்க முடியும்னு அப்பா சொல்லிட்டு போறாரு கணேசா. ஆனா பெரியயா விட்டு விலகுனா அடுத்த நிமிஷம் என் உயிரே போயிடும்னு அப்பாக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ கவலைப்படாதக்கா, அம்மாவும் நீ கும்புற கடவுளும் உன்னை கைவிட மாட்டாங்கக்கா. எல்லாமே நல்லதாவே நடக்கும்க்கா. ஆதி, என்ன இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, அதான். அம்மா தூங்கிட்டு இருக்காங்க ஆதி. டிஸ்டர்ப் ஆக கூடாதுன்னு தான் நான் கால் அட்டன் பண்ண வெளியே வந்தேன். ஒரு நிமிஷம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். புதுசா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஓ அப்படிங்களா? மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். சரி, நான் சொல்லிடுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்சம் காலையில கூப்பிடுறீங்களா? அன்டைம்ல ஃபோன் பண்ணிட்டேன் சார். சாரி சார். ஓகே. என்ன ஆதி, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்ப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம் ஆதி?
பார்வதி பத்தின விஷயம் தான்ப்பா. பார்வதி பத்தின விஷயமா? நான் தான் என் பர்த்டே அன்னைக்கு உங்க விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள எதுக்காக உங்க அம்மாவை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாதே? எங்க கல்யாண விஷயத்தை பத்தி நான் அம்மா கிட்ட பேச வரலப்பா. பார்வதியோட உயிரை காப்பாத்துறத பத்தி அம்மா கிட்ட பேசணும். அதுக்காக தான் நான் வந்தேன். நீ என்ன சொல்றாதே? பார்வதி உயிரை காப்பாத்தணுமா? என் மருமகளோட உயிருக்கு அப்படி என்ன ஆபத்து ஆதி? நீங்களும் அம்மாவும் பார்ட்டியிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் மட்டும் சரியான நேரத்துல பார்வதியை கண்டுபிடிக்காம போயிருந்தா பார்வதியை உயிரோடவே பார்த்துருக்க முடியாதுப்பா. கடவுள் தான் சரியான நேரத்துக்கு உனக்கு பார்வதியை காட்டி கொடுத்திருக்காரு. ஆமா, பார்வதி எப்படி கார்ல மாட்டிக்கிட்டா? பார்வதி ஒன்றும் தானா காருக்குள்ள மாட்டிக்கலப்பா. சித்தியும் மித்ராவும் தான் பார்வதியை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணி காருக்குள்ள லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வனஜாவும் மித்ராவும் ஏன் பார்வதி விஷயத்துல இப்படி குரூயலா நடந்துக்கிறாங்க? ஏற்கனவே சித்திக்கு பார்வதியை பிடிக்காது. இப்ப அந்த மித்ரா வேற கூட சேர்ந்துக்கிட்டா. இவங்க 2 பேருக்கும் ஒரு முடிவு கட்டணும்ப்பா. சும்மா விடக்கூடாது. அதுக்காக தான் அம்மாவை பார்த்து பேசலான்னு வந்தேன். உங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஆதி. காலையில பேசிக்கலாம். சரிப்பா. ஆமா, என் மருமக இப்ப எப்படி இருக்கா? பயப்படுறதுக்குலாம் எதுவும் இல்லப்பா. அவன் நல்லா தான் இருக்கா. பார்வதியோட நல்ல மனசுக்கு அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. என் மருமக என்னைக்கு நல்லாவே இருப்பா. அம்மா கிட்ட நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நீ போய் தூங்காதே. சரிப்பா. குட் நைட். ஓகே. ஆதி, ஹாய் ப்ரோ. இன்னும் கிளம்பலையா? அது ப்ரோ, நாங்க 2 பேர் ரெடி ப்ரோ. நீ ரெடினா 3 பேர் ஒரே கார்ல போயிடலாம். என்ன ஷாம்? டெஃபினெட்லி. அதுக்கு தானே வந்திருக்கிறோம். நீ ரெடி தானே ஆதி? நம்ம கிளம்பலாமா? நீங்க சுந்தரத்தை கூப்பிட்டு முன்னாடி போங்க. நான் என் கார்ல வரேன். எதுக்கு ஆதி 2 காரு? ஆபீஸ் தானே போறோம். 3 பேரும் ஒரே கார்லயே போயிருவோம். அது எனக்கு தெரியாதா? எனக்கு ஐடியா எல்லாம் சொல்லாத. சொல்றத மட்டும் கேளு. புரியுதா? போங்க. நீ சொல்றத கேக்குறேன். அப்படி இருந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கே. என்ன டவுட்டு? அப்படியே நானும் அருணும் தனி கார்ல கிளம்பி போற மாதிரி இருந்தாலும் எங்க 2 பேர்த்துக்குமே டிரைவிங் தெரியும். 2 பேர்த்திட்டயுமே டிரைவிங் லைசென்ஸ் இருக்கு. என்கிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸே இருக்கு. அப்படி இருக்கப்ப நாங்க ஏன் சுந்தரத்தை கூப்பிட்டு போனோம்? ஷாம், ப்ரோ எதுவுமே காரணம் இல்லாம சொல்லவும் மாட்டார், செய்ய மாட்டார்னு உனக்கு தெரியாதா? ப்ரோவோட பிளான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ வா, நம்ம சுந்தரத்தை கூப்பிட்டு ஆபீஸ் போயிடலாம். ஆதி அப்படி என்ன பிளான் போட்டிருக்கான்? என்ன ஷாம், ப்ரோவோட ஃப்ரெண்டா இருந்துட்டு நீ இப்படி ஒரு டியூப் லைட்டா இருக்கியே. ப்ரோ எதுக்காக சுந்தரத்தை நம்ம கூட ஆபீஸுக்கு கூட்டிட்டு போக சொன்னாருன்னு உனக்கு இன்னுமா புரியல? ஷாம், தெரியாம தான் கேக்குறேன். இது கூட தெரியாம நீ எப்படி சிந்துவலா கரெக்ட் பண்ண போற? அதுவா? ஓ சரி, இப்பதான் எனக்கு புரிஞ்சது ஆதி. நடத்து. ஏன் நீ நடத்துன்னு சொல்லனா நான் நடத்த மாட்டேன். போட. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? டேய், உன்னையும் தான் போ. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? வா போலாம். கிளம்பிடலாம்டா.
டேய் கணேஷா, இன்னும் ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாம இருக்க? ஸ்கூலுக்கு போலையா? காலையில கிளாஸ் இல்லப்பா, எக்ஸாம் தான் நடந்துட்டு இருக்கு. மத்தியானம் தான் ஸ்கூலுக்கு போகணும். அது வரைக்கும் படிக்க போறேன். அப்படியா? அதுவும் நல்லதுக்கு தான். நீ படிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போற வரைக்கும் படிச்சுக்கிட்டே உங்க அக்காவையும் கொஞ்சம் பாத்துக்கோடா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க வேலைக்கு கிளம்புங்க. வாங்க சின்ன தம்பி, வாங்க சியாம் சார். சுந்தரம். என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல சுந்தரம், நானும் ஷாமும் ஆபீஸ் கிளம்பணும். சரி ப்ரோ கூடயே ஒண்ணா போயிடலாமேன்னு பார்த்தோம். ஆனா ப்ரோக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்கும் போல இருக்கு. ஆமாமா, ரொம்ப முக்கியமான ஒர்க் போல இருக்கு. அதான் ஆதி 2 பேர்த்தையும் சுந்தரத்தை கார் எடுக்க சொல்லி ஆபீஸ் போக சொல்லிட்டான். அதான் உங்களை பார்க்க வந்தோம். நம்ம ஆபீஸ் போலாமா சுந்தரம்? கிளம்பலாம் சின்ன தம்பி. கணேஷா, நீ ஸ்கூலுக்கு போற வரைக்கும் அக்காவை கொஞ்சம் பாத்துக்கோடா. சரிப்பா. ஆமா கணேஷா, நீ ஸ்கூலுக்கு போகல? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு சின்னையா. காலையில கிளாஸ் இல்ல, மத்தியானம் தான் போகணும். ஓ அப்படியா? சரி கணேஷா, எக்ஸாமுக்கு நல்லா படி. இது என்னடா ஆதிக்கு வந்த சோதனை? சுந்தரத்தை வீட்டை விட்டு அனுப்புன ஆதி மச்சானை இப்படி அனுப்ப போறான்னு தெரியலையே. ஆமா சுந்தரம், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சின்ன தம்பி. டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னதுனால தூங்கிக்கிட்டு இருக்கா. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம ஆபீஸ் போலாமா? போலாம் சின்ன தம்பி, வாங்க. சின்னையா, ஷாம் சார் 2 பேருக்குமே நல்லா கார் ஓட்ட தெரியும். அப்புறம் எதுக்காக மாமா இவங்க கிட்ட அப்பாவை கார் எடுக்க சொல்லி ஆஃபீஸ் கிளம்ப சொல்லியிருக்காரு? ஐயா. ஹலோ, கேட் செக்யூரிட்டி. சொல்லுங்கய்யா. மேனேஜர் கிட்ட சொல்லி என்னை கொஞ்சம் கூப்பிட சொல்லுங்க. இதோ சொல்றேங்கய்யா. மாமா, அக்கா தூங்கிட்டு இருக்காளா? இல்ல மாமா, சும்மா கண்ண மூடி தான் படுத்திருக்கு. சரி வா. கணேசா, படிக்கலையா? இல்லக்கா, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சரி, எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. டீ போட்டு எடுத்துட்டு வரியா? போட்டு தரேன்க்கா. பார்வதி, பார்வதி, உமாமா குரல் மாதிரி இருக்கு. அக்கா தூங்கிட்டு இருக்காங்க மாமா. ஓ, பார்வதி தூங்கிட்டு இருக்காளா? ஆமா மாமா. சரிடா கணேஷா, எனக்கு சூப்பு குடிக்கணும் போல இருந்துச்சு. அதான் பார்வதி தேடி வந்தேன். சரி, தூங்கட்டும், நான் அப்புறமா வரேன். சரிங்கம்மா. கணேசா, டீ போட்டியா இல்லையா?
தோக்கா இதோ போட்டுட்டே இருக்கேங்கா. அக்கா, நான் கேக்குற கேள்விக்கு நீ ஒரு பதில் சொல்லு. என்னது? ஆமா, ஆதி மாமாவும் உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்க்கா? என் மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னால எப்படி அளவெல்லாம் சொல்ல முடியும்? சாமி உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அம்மா உனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு யாராவது கேட்டா என்ன சொல்ல முடியும்? வானத்தை விட அகலமா, கடலை விட ஆழமா என் மாமாவை எனக்கு பிடிக்கும். என்ன மாமா? அக்கா, மாமாவை இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற நீ மாமா முத்தம் கேட்டா மட்டும் ஏன் கொடுக்காம ஏமாத்திட்டு வர்றா? போங்க மாமா. அது எப்படிடா கணேசா? எனக்கு வெக்கமா இருக்காதா? ஆமா, மாமா என்கிட்ட முத்தம் கேட்டு நான் கொடுக்காம ஏமாத்துனது உனக்கு எப்படி தெரியும்? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ டீ குடிக்கணும் போல இருக்குன்னு சொன்னல, அப்பவே வந்துட்டேன். இந்தா. அப்போ கணேசன் கேட்ட கேள்வியெல்லாம் உங்க வேலைதானா? அக்கா, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்காக மாமா என்கிட்ட விளையாடுனீங்க? உன்கிட்ட நான் விளையாடாம வேற யார் விளையாடுவா? உனக்காக நான் டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை குடி. உன் காலை காட்டு. மாமா,